ஒவ்வொரு கதைக்கும் ஒரு பாட்டு இருக்கு. கதை சொல்ல அண்ணன் இருக்காரு. கதையோட கான்செப்ட் பண்ண கிழக்குவாசி சந்திரன் இருக்காரு. இது Black Sheep's கதை கதையாம் கான்சர்ட் ஆம். For tickets, visit blacksheepindia.com and bookmyshow.com. அப்படியே மீன் பிடிச்சு ஊர் சுத்தினே வருஷ 4 ஓட்றத குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்தீங்க. காசு வாங்கி பழகிக்க. 15,000 ரூபாய் தான் வரும். அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியும்னா ஓகே சொல்லுங்க. Black Sheep Value OTT இப்போது புத்தம் புது பொலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன். Black Sheep Value OTT தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. வணக்கம். ப்ரொடியூசர் தெளிவாக சொன்னார், சார் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக பேசுங்கன்னு. ஏன்னா நான் எப்போதுமே டென்ஷனாக பேசி இது ஒரு இதாகிடுச்சு. நீ உண்மையிலேயே பார்க் படத்தை வந்து காரணமே நான் இன்றைக்கி அமைதியாக இருக்குன்னு சொல்லி தான் வந்தேன். காரணம் என்ன, படத்தை வந்து பார்த்து எனக்கு வந்து சொன்னார் ஆஃபீஸில், சார் படம் ரொம்ப அருமையாக இருக்குன்னு. நீங்கள் என்னென்னா ஒவ்வொரு இடையும் ஒவ்வொரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டர் நல்லா இருக்கு சொல்லுவார், பிடிச்சி நல்லா இருக்கும்பாரு, டெக்னிஷியன் எல்லாருமே நல்லா சொல்லுவாங்க. ஆனால் அந்த படத்தை நல்லா சொல்கிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சென்சார் ஸ்கிரிப்ட் எழுதுவார்ல, அவர் தான் படத்தை பார்த்து கொண்டு வந்து முடிச்சுட்டு கடைசியாக கிளீன் சாங் என்கிட்ட வருவார். அப்போ நான் கேட்பேன், யாராக இருந்தாலும் கேட்டிருப்பேன், இந்த எப்படி படம் இருக்குன்னு. நல்லா இருக்குண்ணா, சரி அண்ணா அந்த அளவுக்கு பெருசாக இல்லை அப்படி. நான் அந்த பார்க் படத்தை கேட்கும்போது சொன்னாப்புல, ஆனால் படம் நல்லா இருக்குண்ணே அப்படின்னாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ முருகன் பேசுகிறாப்புல, லாரன்ஸ் இருந்தேன்னு. லாரன்ஸை இப்போ நான் படம் உட்காந்து பார்க்கும்போதே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், படம் இன்னும் லாரன்ஸை பார்த்து மறந்துடாப்புல இருக்குது படம் அப்படிங்கணும். அது அவர்கிட்ட ஒர்க் பண்ணாரா. அதுக்கப்புறம் சொன்னோன்னா அப்புறம் விட்டேன். என்னன்னா ஒன்றும் இல்லை, ஆர் விஜயகுமார் சார், பேரர் சார், சிங்கம்புலி, சரவண சுப்பையா, இவங்கெல்லாம் எனக்கு வந்து 98லேருந்து தெரியும். இல்லை சிங்கம்புலி வந்து நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னன்னா 98ல் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுவோம், சீரியஸாக பாருங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஒன்றும் லைட்டு 1 மணியே பேசி உட்காந்துருப்பேன் எங்கள் ஹோட்டலில், விஐபின்னு ஹோட்டலு. அதை உட்காந்து அப்படியே கடையிலேருந்து அப்படியே நடந்து கொட்டு மலையில் போகப்பில்ல, சாங்கு சக்கு சக்கு சாங்கு சக்குன்னு போகப்பில்ல. நான் இங்கேருந்து பார்த்துருப்போம், பாண்டிச்சேரி கஸ் வரைக்கும் போகப்பில்ல. என்ன காரணம், கஷ்டப்படாமல் எதுவும் வராதுங்கிறத சொல்ல வரேன். இன்றைக்கி 400 கோடி 300 கோடி 500 கோடி படம் எடுக்கிறாங்க. நான் இதை தவறாக நினைக்க வேண்டாம். நீ ஒரு 10 கோடி ரூபா ஆர் விஜயகுமார் சார் கொடுத்து பாருங்க, லட்டு மாரி ஒரு படம் எடுப்பார். மீண்டும் ஒரு சின்ன கொட்டு மாரி ஒரு 5-6 பசங்களை வச்சு சூப்பராக எடுப்பார். அதேமாரி பேரரசு ஒரு 10 கோடி கொடுங்க, மீண்டும் ஒரு விஜயகாந்த் மாரி விஜய் மாரி ஒரு திருப்பாச்சி எடுப்பார். யாருக்கும் தர்மம் இல்லை. இந்த சிட்டிசன் சர்வன்ஸ் போயிருக்க மாட்டாரா. நம்ம சிங்கமொழி என்ன ரெட்டுன்னு ஒரு படம், சிங்கமொழி நாளாக இருக்கும்போது ரெட்டு எடுத்தாலும் ரெட்டு என்ன மாதிரி படம் தெரியுங்களா. அது அவரோட அன்றைக்கி கஷ்டத்தில் படம் ஒரு சுமாராக போச்சு. அவரால் சினிமாங்கிறது 400 கோடி எடுக்கிறதுக்கு இதுமாரி ஒரு 50 டேரக்டர் உருவாக்கலாம், 50 நடிகர் உருவாக்கலாம், 50 ப்ரொடியூசர் மாரி பாருங்களேன் வரலாம். சினிமா இக்காலத்துக்கு அழியாது. ஏன் நான் இதனால பேசுகிறேன்னா, கடுப்பாகுது, கோவம் வருது. 400 கோடி படம் எடுத்தா சினிமா எப்படி உருப்படும் சொல்லுங்க. நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, மைக்கு வேலை செய்யலையா, நீங்களாம் ஜெயிச்சிட்டீங்க, இல்லை கட் பண்ணலாம். நீங்களாம் 400 கோடி 300 கோடி படம் எடுத்து டாட்டா பிள்ளை மாதிரி ரேஞ்சு போயிட்டீங்க. இவங்களாம் எப்போ வர்றது, இந்த ஹீரோ எப்போ வர்றது சொல்லுங்கள். நான் ஏன்னா நல்ல சொல்கிறது, ஏன்னா பிடிச்ச தங்கமான ஆள் நடராஜ் திரும்ப என்ன வேலை செய்த இல்லையா. அதான் இல்லை, நான் பேசணும் கட் பண்ணி நினச்சேன். ஏன்னா இந்த மாதிரி பிடிச்சலாம் பெருசாக வந்தது. அடுத்த நாளைக்கு ஒரு 10 கோடி படம் எடுப்பார். நான் என்ன சொன்னேன், 400 கோடியை 10 கோடியாக வச்சுன்னு வச்சுங்க, 40 படம் 50 படம் எடுத்து சினிமாவில் உள்ள மொத்த பேருமே படம் பார்க்க வந்துடுவாங்க. சினிமா நல்லா இருக்கும். ஆனால் யாருமே செய்யலை. தயவு செய்து இருக்கிற இன்னைக்கு பெரிய பெரிய கார்பரேட் சொல்கிறேன். ஆனால் கார்பரேட் கம்பெனியில் பேசுவாங்க மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, கார்பரேட் கம்பெனி உள்ளே வரக்கூடாது, உள்ளே போகக்கூடாதுமா. ஆனால் அவன்கிட்ட காசு வாங்கிட்டு ஜால்ரா போடுவான். அதனால் அவங்களும் தெளிவாக 10 கோடி 5 கோடி படம் எடுத்திங்கன்னா நம்ம 60 சரி சின்ன கொண்டு மாதிரியும் திருப்பாச்சி மாதிரியும் சிட்டிசன் மாதிரி படம் எடுக்கலாம். நேரம் அதிகமாக இல்லை. அனைவரும் இந்த படத்தை பார்த்து வெற்றி பெறச்சிங்கன்னா கண்டிப்பான சப்போர்ட் அவருக்கு தெரியும், அவருக்கு எப்படியும். நன்றி, வணக்கம். வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த அன்பனனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அடுத்து இயக்குனர் முருகன் சாருக்கு, தயாரிப்பாளர் நடராஜன் சாருக்கு, ரொம்ப ஒரு குறுகிய காலத்தில் ஒரு அருமையான ப்ராஜெக்ட் இதில் வந்து உருவாகிருக்கு. இதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் நிறைய தெரிவிச்சுக்கிறேன். இதில் வாய்ப்பளித்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நிறைய தெரிவிச்சிருக்கேன். இந்த பார்க் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்னை தந்தைக்கும் நான் பேசும் தமிழுக்கும் முதல் வணக்கம். ஸோ இசையமைப்பாளர் அமராசேவியும் நானும் ஒரு 20 வருட நண்பர்கள். அதே மாதிரி இகே முருகன் சாரும் நான் வந்து முன்னாடி ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவரும் என்னுடைய நண்பர். ஸோ நான் ராசா அவர்களும் வந்து என்னுடைய நண்பர். ஸோ என் நண்பர்களை வாழ்த்துவதற்காகவே இந்த தருணத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமராசேவி
அவர் வந்து ஒரு பாக்கியசாலின்னு சொல்லுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரும்பான்மையான சினிமாவில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு காது குத்து கல்யாணம் ஒரு சாவுன்னா கூட டக்குன்னு இங்கேருந்து விட்டு போக முடியாது. அது எப்போவாவது போய் பார்ப்போம். என்னைக்காவது ஒரு நாள் நான் ஊருக்கு போய் நான் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது நம்மளை ஒரு ஏலியனை பார்க்குற மாதிரி வேற்றுக்கிரகவாசி பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. எங்கடா இருந்த இத்தனை நாள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து அமராசிவிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரம்னு பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்ப கட்டமைப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா அவரை வந்து எப்படியும் அவர் சாஞ்சாலும் அவரை தாங்கு பிடிக்க அவங்களுடைய குடும்பம் இருக்குது. அவங்க அப்பா அம்மா அவங்க சித்திங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி நின்று அவங்கள தாங்கி பிடிச்சி வளர்த்துருக்காங்க. ஏன்னா எங்களையும் வளர்த்தது அவங்க தான். நாங்கள் அவங்க வீட்லேயே இருந்திருக்கோம், சாப்பிட்ருக்கோம், எங்கள் நண்பர்கள் எல்லாருமே. ஸோ அவங்கள வந்து கண்டிப்பாக அவங்கள பற்றி இந்த நேரத்தில் பேசி ஆகணும். ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய வெற்றி அவர் அடைஞ்சிருக்காருன்னா, அம்மா இது வந்து ஈன்ற பொழுதின் பெரிதுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த நேரம் இப்போ கிடைத்திருக்கிறது உங்களுக்கு. ஸோ அந்த அற்புதமான தருணம் வந்து இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. நான் வந்து இயக்குனரையும் தயாரிப்பாளர்கிட்டையும் கேட்டுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இனிமையான தருணத்தை மேலும் ஒரு அற்புதமான தருணமாக மாற்ற அவங்க அப்பா அம்மாவை தயவு செஞ்சு மேடைக்கு கூப்பிட்டு ஒரு பொன்னாடை போர்த்தணும்னு சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இது வந்து ஏன்னா அவங்க பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும், கூடவே இருந்திருக்கேன். ஸோ அந்த அற்புதமான ஒரு தருணத்தை பார்க்க நானும் ஆவலோடு காத்திருக்கேன். வாங்கம்மா அம்மா மேடைக்கு வாங்க தயவு செஞ்சு. இசையமைப்பாளர் அமராசிவை உருவாக்கிய அவர்கள் அன்னை தந்தையினர் நன்றி சார், நன்றி சார், ரொம்ப நன்றி. அமராசிவி பற்றி சொல்லணும்னா நிறைய பேருக்கு வந்து சில விஷயங்கள் அவரை பற்றி தெரிஞ்சிருக்காது. அவரோட அற்புதமான ஒரு ரேப் சிங்கர். ஸோ அவர் இன்னைக்கு ரேப் பாடினார்னா மிகப்பெரிய ரேப் சிங்கராக உருவாகிடுவார். அப்படி ஒரு ரேப் சிங்கர். ஸோ அவர் வந்து ஒரு ஹேர் ரகுமான் சாரோடைய முதல் பேட்ச்லேருந்து வந்த ஒரு ரகுமான் சாரோடைய சிஷியன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு திறமைசாலி. அவர் வந்து இப்போ வந்து இந்த படம் அவருக்கு ஒரு அடையாளமாக இப்போ இருக்கலாம் இந்த மேடையில். இன்னொரு 5 வருடத்தில் ஒரு 2-3 வருடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளர் உருவாகுன்றது எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதே மாதிரி மேலும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நான் படம் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு ரீரெக்கார்டிங் பண்ணும்போதுலேருந்து எல்லாமே பார்க்குறேன். எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது சின்னத்திரையிலேருந்து வந்து இப்போது ஒரு நொடியில் பூத்திருக்கிற இந்த அழகிய மலர் இந்த பூங்காவை அலங்கரிக்கும் என்று நாம் நம்புவோம். கண்டிப்பாக அது மிகப்பெரிய வெற்றியாக உருவாகும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நிறைய பேசணும்னு நினச்சேன். நான் ராசா சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பழக்கம். ஸோ ஈகே முருகன் சார் கூட நான் ஒரு படத்தில் பாடல் எழுதிட்டு இருக்கும்போது இவர் அசிஸ்டண்ட்டாக இருப்பார், டைப் பண்ணிகிட்டே இருப்பார், எழுதி கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி அவரும் ரொம்ப நாளாக தெரியும். ஸோ எல்லா நண்பர்கள். ஸோ சுரேஷ் மாஸ்டர் இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் பாடல் நான் எழுதின முதல் பாடல் கக்கக்க போன்ற படத்தில் ஒரு முதல் பாடல் எழுதினேன். அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அமராசிவி, அந்த படத்தை கொரியோ பண்ணது சுரேஷ் மாஸ்டர். 2 பேருமே வந்து நாங்கள் ஒரே இடத்துல ஒரே டைமில் ஆரம்பித்தோம். ஸோ 2 பேருமே இந்த மேடையில் இருக்குது இன்னும் சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஸோ இங்கே பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து இந்த மாதிரி படத்தில் நிறைய எழுதி நீங்கள் வந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றணும்னு வந்து கேட்டுக்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.